உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 83வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சித்தாந்த தத்துவத்தை இவ்வுலகுக்கு ஈந்து நம்மை எல்லாம் உய்ய வழி செய்திருக்கிற தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கங்களும் சமர்ப்பணமாகட்டும். அவருடைய உபதேசங்களை வாங்கி நமக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோரது திருவடிகளை பணிந்து வணங்குகின்றேன். இந்த பெரியவர்களுடைய வழி நின்று இந்த தத்துவத்தை நமக்கு காட்டியவர்களும் அதில் ஆர்வம் ஏற்படுத்தியவர்களுமான ஆசிரியர் பிரான்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். அத்தோடு உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கி இத்தனை பேரும் சித்தாந்த தத்துவத்தை கற்பதற்கு வழி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளையோருக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பில் அல்லது சங்கமத்தில் இணைந்து தொடர்ந்து கற்று வருகிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். சுஜாதா அவர்கள் மிக அருமையாக மொத்த பாடல்களுடைய தொகுப்பையும் செய்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் செய்தார். நீங்கள் எல்லோரும் இப்பொழுது வர வர சித்தாந்தத்தில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். அது உங்களுடைய தொகுப்புரைகளிலே தெரிகிறது. எல்லோரும் ஒரு தரம் தொகுப்புரை செய்யுங்கள். நீங்களாக முன்வந்து தொகுப்புரை செய்யுங்கள். அது உங்களை பலப்படுத்தும் என்கின்ற ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு இனி இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். இயமம் நியமம் என்று சொல்லப்படுகிற விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல் ஆகிய ரெண்டையும் செய்தால் அதனாலே அறம் விளையும் என்பது நம் பெரியவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிற உண்மை. திருக்குறளிலே பரிமேலழகர் அதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். அறத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, உயர்ந்தவர்களாலே அல்லது வேத ஆகமங்களாலே சொல்லப்பட்ட காரியங்களை கடைபிடிக்கிற பொழுது அது அறமாகும். அதுபோல இன்னென்னவற்றை செய்யக்கூடாது என்று உயர்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவற்றை செய்யாமல் இருப்பதும் அறமாகும். செய்வதனாலே ஒரு பகுதி அறமும், செய்யாமல் இருப்பதனாலே ஒரு பகுதி அறமும் வருகிறது. நல்லவற்றை செய்தல், தீயவற்றை செய்யாமல் இருத்தல், இதைத்தான் இந்த இயம நியமங்களினாலே வருகிற அறங்கள் என்று சொல்கிறார்கள். இவற்றை கடைபிடிக்கிற பொழுது நமக்கு புண்ணியம் உண்டாகிறது. இந்த புண்ணியத்தை வெறுமனே செய்யாமல் நாம் விரும்புகிற ஒரு கடவுளை வழிபட்டு செய்கிற பொழுது அந்த புண்ணியத்தினுடைய பயன் மேலும் அதிகமாகிறது என்கிறார்கள். இன்னும் சொல்ல போகிற பொழுது யமநியமத்தை செய்கிற பொழுது அறம் தோன்றும். அதற்கு பிறகு இந்த யமநியமத்தை தாம் இச்சித்த கடவுள் வழிபாட்டோடு செய்கிற பொழுது இன்னும் அந்த அறத்தினுடைய வலிமை கூடும். அதைவிட வலிமை கூட்டுவதற்கு நாம் சிவனை வழிபட வேண்டும். சிவனை வழிபட்டு அந்த அறங்களை செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஏனென்றால் எல்லா தெய்வ வழிபாட்டுக்கூடாகவும் நின்று அருள் செய்கிறவன் சிவனே என்பதுதான் இவர்களுடைய முடிவாக இருக்கிறது. யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தான் வருவர். எந்த தெய்வத்தை நீ வழிபட்டாலும் அந்த தெய்வ வழிபாட்டுக்கூடாக சிவனே நின்று அருள் செய்கிறான் என்பதுதான் சித்தாந்திகளுடைய முடிவு. ஆகவே இப்படி யம நியமத்தை செய்தல்,
இச்சித்த தெய்வ வழிபாட்டோடு செய்தல், சிவ வழிபாட்டோடு செய்தல் என்று 3 நிலைப்பட்டு அறத்தினுடைய பயன்பாடுகளை இதுவரை சொல்லி இருக்கிறார்கள். இனி அடுத்த பாடலுக்குள்ளே நாங்கள் செல்லலாம். சிவஞான சித்தியார் விநாயக வணக்கம். ஒருகோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறைதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 118. பாடல் தலைப்பு சிவனை வழிபடும் முறைமை. தாபர சங்கமங்கள் என்று 2 உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். நீ பரன் தன்னை நெஞ்சின் நினைவையேல் நிறைந்த பூசை ஆய் பரம்பொருளை நாளும் அர்ச்சி நீ அன்பு செய்தே. பொருளுரை. தாபர சங்கமங்கள் என்ற 2 உருவில் நின்று சிவலிங்கம் சிவனடியார் என்று சொல்லப்பட்ட 2 திருமேனிகளையும் ஆதாரமாக கொண்டு நின்று மாபரன் பூசை கொண்டு மாட்சிமை உடைய பரமசிவன் ஆன்மாக்கள் பக்தியோடு புறத்தே செய்யும் பூசையை ஏற்று மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். நிலை பெற்ற அவ்வான்மாக்களுக்கு அருள் செய்வன். இவ்வளத்தையும் விளங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் சிவனை நினைந்து நாம் தர்மங்களை செய்கிற பொழுது அந்த தர்ம பயன் உயர்ந்ததாகிறது என்று கடைசியாக படித்தோம். அப்படி நமக்கு அருள் செய்வதற்காக சிவனை எப்படி வழிபடுவது என்கின்ற கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்விக்கு பதிலாக அவர்கள் சொல்லுகிற விஷயம், இறைவன் 2 விதமான வடிவங்களோடு நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறான். தாவரம் என்பது அசையாத்தன்மை கொண்டது என்பது அதற்கான அர்த்தம். சங்கமம் என்பது அசையும் தன்மை கொண்டது. அதனால்தான் நாங்கள் திருவாசகத்திலே படிக்கிற பொழுது தாவர சங்கமத்துள் என்று படிக்கிறோம். அங்கே தாவரம் என்பது அசைகின்ற உயிர், தாவரம் என்பது அசையா உயிர், சங்கமம் என்பது அசைகின்ற உயிர்கள். அசையா உயிர் மரங்கள் முதலியவை எல்லாம் உயிர்தான், ஆனால் அசைவதில் இடம்பெயர்வது நடப்பதில்லை. ஆனால் மற்றைய உயிர்கள் இடம்பெயர்கின்றன. ஆகவே இடம்பெயர்கின்ற இடம்பெயராத 2ஐயும் தாவர சங்கமம் என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. அந்த வழக்கத்தின்படி இறைவன் லிங்க ரூபமாக நின்று அசையாமல் அருள் செய்கிறான். அசையாமல் நின்று அருள் செய்கிறான் லிங்க ரூபம். அதே நேரத்திலே சிவனடியார் வடிவமாக நின்று அசைந்து அருள் செய்கிறான். சிவனடியார்கள் என்று சொல்கிற பொழுது அதற்கான வரைவிலக்கணங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட சீவன் முத்த நிலை அடைந்தவர்கள், அவர்களைத்தான் இங்கே சிவனடியார்கள் என்று நாங்கள் குறிப்பிட வேண்டும். சீவன் முத்தர்கள் என்றால் சீவ நிலையிலேயே முத்தி அடைந்தவர்கள், உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே முத்தி அடைந்தவர்கள். முத்தி அடைந்தவர்கள் என்றால் இறந்து போனவர்கள் இல்லை, அவருடைய ஆன்மா முத்தி நிலையே அடைந்துவிடும், ஆனால் அந்த உடம்புக்குள்ளே கிடக்கும். அப்படியானவர்களைத்தான் நாங்கள் சீவன் முத்தர்கள் என்று சொல்லுகிறோம். அப்படி சீவன் முத்த நிலை அடைந்த சிவனடியார்கள் இயங்குவார்கள், பற்றின்றி இயங்குவார்கள். அவர்களை வழிபடுவதன் மூலமும் நாங்கள் சிவனருளை பெறலாம். அசையாமல் நிற்கிற லிங்க ரூபங்களை வழிபடுகிற பொழுதும் நாம் சிவனருளை பெறலாம். இந்த 2 மூலமாக இறைவனை வழிபட முடியும் என்றால், முதல் பாட்டிலே சிவனை வழிபட்டு நாம் தர்மம் செய்வது நல்லது என்று இறுதி நிலையிலே சொன்னார். நியமங்களை செய்வது நல்லது, இச்சித்த தெய்வத்தை வழிபட்டு செய்வது நல்லது, சிவனை வழிபட்டு செய்வது அதனினும் நல்லது என்று படித்தோம். ஆகவே சிவனை எப்படி வழிபடுவது என்று கேள்வி எழும்புகிற பொழுது அதற்கு பதில் சொல்லுகிறார். தாவர ரூபங்களிலே இயங்குதல் அன்றி லிங்கரூபமாக நின்றும் சிவபெருமான் அருள் செய்வார். சீவன்முத்த நிலையிலே சிவனடியார்களாக
நமக்கு அசைந்து நின்றும் அருள் செய்வார். அவர்களை வழிபடுவதன் மூலம் சிவனை வழிபடலாம் என்கிறார்கள். மேலே படிங்க. நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையேல் நீ அப்பரமசிவனை அகத்தே தியானிப்பாயாயின் நிறைந்த பூசை அதனை பரிபூரண பூசையாக அவ்வகத்தே உயிரிடமாக கொண்டு நின்று ஏற்று அருள் செய்வன். திருப்பி. நீ பரன் தன்னை நெஞ்சில் நினைவையேல் நீ அப்பரமசிவனை அகத்தே தியானிப்பாயின் நிறைந்த பூசை அதனை பரிபூரண பூசையாக அவ்வகத்தே உயிரிடமாக கொண்டு நின்று ஏற்று அருள் செய்வன். இறைவன் சிவனை நேர்ந்து நீ இந்த வழிபாடை செய்ய போகிறாய், வழிபாடு பூசைகளை செய்ய போகிறாய் என்றால் அவன் அந்த வழிபாட்டினுடைய முழு பயனையும் தருவான். எப்படி என்றால் உயிரை இடமாக கொண்டு உள்நின்று அந்த பூசையை அவனே ஏற்று அருள் செய்வான் என்கிறார்கள். ஆய் பரம்பொருளை இவ்வாறு அறியப்படும் அப்பரமசிவனை நாளும் நீ அன்பு செய்து அர்ச்சி, நாள்தோறும் நீ பக்தி செய்து வழிபடுவாயாக. இறைவன் எந்த ரூபங்களிலே நின்று வழிபாடு நம்முடைய வழிபாட்டை ஏற்பான் அல்லது வழிபாட்டுக்கு இடம் தருவான். அதற்கு பிறகு நாம் செய்கிற வழிபாட்டை பூரணப்படுத்துவான். எங்கு நின்று பூரணப்படுத்துவான் என்றால் உயிரை இடமாக கொண்டு நின்று அந்த வழிபாட்டை ஏற்று பூரணப்படுத்துவான். மூன்றாவது செய்தி, ஆகவே நீ அந்த சிவனை வழிபாடு செய்வாயாக என்று சொல்லி முடிக்கிறார். பொழிப்புரை. முதல்வன் புறத்தே சிவலிங்கமாகிய திருமேனியும் சிவனடியாரும் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தே உயிரிடமாக கொண்டு நின்றும் இங்குள்ளவர் செய்யும் பூசை கொண்டு அருளுவன் ஆதலால் அவனை அவ்விடங்களில் வழிபடுக. வெளியிலே லிங்கம் சிவனடியார் இந்த வடிவங்களில் நின்று அருள் செய்வான். உள்ளே உயிருக்குள்ளே உயிராக நின்று அருள் செய்வான். உயிருக்குள்ளே உயிராக நிற்பதென்றால் உயிர் இருந்தால்தான் உடம்பு இயங்குகிறது. அது உங்களுக்கு தெரியும். உயிர் இல்லாவிட்டால் உடம்பு இயங்காது. இந்த உயிர் எப்படி இயங்குகிறது என்றால் உயிருக்கு உயிராக இறைவன் நிற்கிறபடியார். எப்படி உடம்புக்கு உயிரோ அப்படி உயிருக்கு இறைவன் உயிர். அவன் நின்று இயக்குகிற காரணத்தினால்தான் உயிர் இயங்குகிறது. அந்த இடத்திலே நின்று நாம் செய்கிற வழிபாட்டை இறைவன் ஏற்று நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிறார். பாடல் 118 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு சிவனை வழிபடும் முறைமை. தாபர சங்கமங்கள் என்று 2 உருவின் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன். நீ பரன் தன்னை நெஞ்சின் நினைவையேல் நிறைந்த பூசை ஆய் பரம்பொருளை நாளும் அர்ச்சி நீ அன்பு செய்தே. பாடல் 119. பாடல் தலைப்பு சிவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் என்பதை ஓமை முகத்தால் விளக்கல். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆயித்தே. சிவ வழிபாட்டினுடைய உயர்வை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். சிவனை வழிபட்டு செய்தால், ஆழமாக சிவனை வழிபட்டு செய்தால் பாவம் கூட புண்ணியமாகிவிடும். சிவனை வழிபடாமல் நீ செய்யப்பட்டால் புண்ணியம் கூட பாவமாகிவிடும். இதுதான் இந்த பாடலிலே சொல்லப்படுகிற செய்தி. அதற்கு 2 உவமைகள் சொல்லி 2 நிரூபணம் சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறார். ஒன்று, தக்கன் வேள்வி செய்தான். வேள்வி என்பது உயர்ந்த விஷயம். வேதங்களை பயின்று வேள்விகள் செய்வித்தான். ஆனால் சிவனை மதிக்கவில்லை. சிவனுடைய தக்கனுடைய மகளைத்தான் சிவபெருமான் திருமணம் செய்கிறார். தற்சாயினி என்று அவளுக்கு பெயர். அந்த சிவன் அவளை அழைத்து கொண்டு போய்விட்டார் என்பதிலே தக்கனுக்கு கோபம். ஆகவே தான் செய்த யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் அழைத்து சிவனை மட்டும் அழைக்காமல் விடுகிறார் என்பது புராணங்கள் சொல்லுகிற கதை.
அதனாலே தாட்சாயினி வருத்தப்படுகிறாள். வருத்தப்பட்டவுடனே சிவபெருமான் வீரபத்திரர் என்கின்ற கடவுளை உருவாக்கி அனுப்பி அந்த யாகம் முழுவதையும் அளிக்கிறார். அந்த யாகத்துக்கு போன ஒவ்வொருவரும் ஏதோ வகையிலே தண்டிக்கப்படுகிறார்கள் என்கின்ற கதை இருக்கிறது. ஆகவே செய்தது நல்ல காரியம், சிவனை செய்யாமல் நினைக்காமல் செய்தபடியால் அந்த நல்ல காரியம் பாவகாரியம் ஆயிற்று என்பதற்கு அதை விளக்கமாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு மற்றொரு கதையை எடுக்கிறார், சண்டேஸ்வர நாயனார் கதை. உங்களில் பல பேருக்கு அந்த கதை தெரியும். முன்பு நான் மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். சண்டேஸ்வரர் தந்தையினுடைய வழி நின்று தந்தை வளர்த்த மாடுகளை கொண்டு மேய்ப்பவர். அப்படி மேய்க்கிற காலத்திலே ஒரு நாள் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை கண்டு அல்லது உருவாக்கி கொண்டு சிவபூசை செய்ய தொடங்குகிறார். ஒரு நாளும் சென்று மாடுகளை மேய விட்டு சிவபூசை செய்வார். அந்த பூசையிலே உறுதி காட்டுவார். ஒரு நாள் அப்போ அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் செய்கிறார் என்பதற்காக பசுக்கள் தங்களுடைய மடியில இருந்து பாலை சொரியும். அந்த பாலை எல்லாம் எடுத்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி இவர் பூசை செய்வார். இதை கண்டுவிட்டு யாரோ ஊட்டாரர்கள் வந்து சொல்ல தந்தை கோபப்பட்டு பாலை எடுத்து ஊரார் விட்டு பசுக்களுடைய பாலை எடுத்து நீ நிலத்திலே ஊற்றலாமா என்று கோபித்து இது உண்மையா என்று காண ஒரு நாள் வருகிறார். மறைந்து நின்று பார்க்கிறார். இவர் வழக்கம் போல பால்களை கறந்து சிவனுக்கு பூசை செய்கிறார். கோபப்பட்ட தந்தை அங்கே இருந்த ஒரு தடியை எடுத்து இவரை அடிக்கிறார். அடிக்கிற பொழுது இவர் பூசைக்கு இடையூறு வந்து விட்டதே என்ற அந்த கோபத்தில், மற்றும்படி அவருக்கு கோபம் என்பது இல்லை, பூசையை இடையூறு செய்கிறார் என்ற கோபத்திலே பக்கத்திலே இருந்த ஒரு தடியையோ புள்ளையோ எடுத்து வீச அது மழுவாகி கொடரியாகி தந்தையினுடைய கால்களை வெட்டியது. இது ஒரு கதை. ஆனால் இந்த தந்தையினுடைய கால்களை வெட்டிய அவருக்கு சண்டேஸ்வர பதம் கொடுத்தார் சிவபெருமான் என்கிறது கதை. பெரிய புராணத்திலே இந்த கதை வருகிறது. ஆகவே புண்ணியம் செய்தவனுக்கு தண்டனை, பாவம் செய்தவனுக்கு பரிசு. இது சிவ வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தகுதி என்று இந்த பாடல் சொல்லுகிறது. படியுங்கள். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்றே. பொருளுரை: அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமது ஆகும். பரமசிவனது திருவடிகளுக்கு அன்புடையார் செய்யும் பாவச் செயல்களும் அறங்களாய் முடியும். பரநடிக்கு அன்பு இலாதார் புண்ணியம் பாவமாகும். பரமசிவனது திருவடிகளுக்கு அன்பிலாதவர் செய்யும் புண்ணிய செயல்கள் பாவங்களாய் முடியும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி. தேவரில் வரங்கள் பெற்றுடைய தக்கன் பெரிய யாகமாகிய புண்ணியம் பாவமாகியும் நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்று. மானுடரில் சிறுபிள்ளையாகிய சண்டீச நாயனார் செய்த கொலைப்பாதகம் புண்ணியமாகவும் முடிந்தது என்பதனால் அறியப்படும். ஆதலால் மாண்பரமாகிய திருவடி பூசனை புரிந்து கொள்வாயாக. சிவபூசையினுடைய மகிமையை வலியுறுத்துகிறார். பாவமும் புண்ணியமாகும், புண்ணியமும் பாவமாகும். நினைந்து செய்தால் பாவமும் புண்ணியமாகும், நினையாமல் செய்கிற பொழுது புண்ணியம் கூட பாவமாகிவிடும் என்பதற்கு 2 வரலாற்றை சொல்லி அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார். குறிப்புரை: புண்ணிய பாவங்களின் பயன் தருவது செய்பவரது வன்மை மென்மை பற்றி அன்று, செய்யப்பட்ட வினைகளின் வன்மை மென்மை பற்றியும் அன்று, கொள்வாரது வன்மை மென்மை பற்றியேயாம். 3 விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். ஒரு செய்யப்பட்ட தர்மத்தின் பயன் எதிலே தங்கி இருக்கிறது? அதிலே முதல் சொல்லுகிறார், படியுங்கள். செய்பவரது வன்மை மென்மை பற்றி அன்று. செய்தவர் எவ்வளவு வன்மையாக உறுதியாக நின்று செய்தார் அல்லது மென்மையாக அதிலே பலையினப்பட்டு நின்று செய்தார் என்பதிலே இல்லை பாவ புண்ணியங்களுடைய வலிமை.
அடுத்தது செய்யப்பட்ட வினைகளின் வன்மை மென்மை பற்றியும் அன்று. செய்பவருடைய வன்மை மென்மையிலே மட்டுமில்லை, செய்யப்பட்ட விடயங்களினுடைய வன்மை மேன்மையிலேயும் இல்லை. மூன்றாவது, அப்ப எங்கே எதிரே இருக்கிறது என்ற கேள்விக்கு மூன்றாவதாக பதில் சொல்லுகிறார். கொள்வாரது வன்மை மென்மை பற்றியேயாம். யார் அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வலிமை மென்மை பற்றித்தான் அந்த வழிபாட்டினுடைய பயன்பாடு இருக்கும் என்கிறார். அதாவது சிவனை நோக்கி செய்கிற பொழுது மற்ற தெய்வங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் நின்று அருள் செய்பவராகிய சிவபெருமான் அவர்தான் எல்லாவற்றுக்கும் நிறைவாக இருக்கக்கூடிய கடவுள். அவரை நினைந்து செய்கிற பொழுது நன்மையும் தீமையாகும், தீமையும் நன்மையாகும் என்கின்ற கதையை சொல்லி, ஆகவே கொள்பவராகிய அந்த இறைவனுடைய தன்மையிலேதான் செய்யப்படுகிற தர்மங்களுடைய வலிமை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பு, இரண்டாம் குறிப்பு. வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி. தக்கன் பிரம்மாவின் புத்திரன், சகல வேதங்களையும் ஓதி உணர்ந்தவன், படைக்கும் தொழில் செய்யும் வன்மையும் பெற்றவன். பிரம்மன், விஷ்ணு முதலிய தேவரும் சகல முனிவரும் அஞ்சத்தக்க ஆற்றலும் பெற்றவன். இத்துணை பெருமையுடைய தக்கன் வேதத்தில் விதிக்கப்பட்ட புண்ணியங்களுள் ஒன்றாகிய வேள்வியை அவ்வேத விதிப்படி தவறாது செய்தும் அவ்வேள்வியை விதித்த தலைவராகிய சிவபெருமானை மறந்து செய்தமையால் அது சிவத்ரோகமாகிய பாவமாகி அழிக்கப்படுவதாயிற்று. இதனால் செய்பவனது வன்மை பற்றிய புண்ணிய கருமம் பயன் தருவது அன்று என்பது பெறப்படும். நம்முடைய தத்துவங்களை படிப்பதற்கு முன்பாக அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கிற பொழுது புராண இதிகாசங்களை படித்து முடிக்க வேண்டும். 14 புராணங்கள் என்று புராண நூல்கள் இருக்கின்றன, தமிழிலேயே கிடைக்கிறது. அந்த புராண கதைகள் பின்னாலே நாங்கள் தத்துவ லெவலிலே படிக்கிற பொழுது அதை உண்மைகளை உணர்வதற்கு சான்றாக நமக்கு அமையும். ஆகவே புராணங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்பது கட்டாயம். இன்றைக்கு அதுகளிலே புராணங்களை படித்து விட்டு அதே புராணம்தான் எல்லாவற்றுக்கும் முடிவென்று நிற்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்களை பௌராணிகர்கள் என்று சொல்வார்கள். புராணத்தையே அவர்கள் இறுதி நூலாக எடுத்துக்கொள்வார்கள். எங்களுக்கு வேதம்தான் இறுதி நூல். படியிறங்கி வருகிற பொழுது வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் என்று நூல்கள் கீழே இறங்கி வரும். ஆனால் இவை ஒவ்வொன்றையும் கீழே இருக்கிற நூல்களை வைத்துத்தான் மேலே இருக்கிற நூல்களை நாங்கள் விளங்க வேண்டி இருக்கும். ஆகவே புராணங்களை படிக்க வேண்டும். இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வரம் என்னவென்று கேட்டால், நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே, நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், படிப்பிலோ வேறு எந்த விஷயத்திலோ விளையாட்டிலோ அல்லது ஒன்றிலும் நான் ஒரு ஆற்றல் உள்ளவன் இல்லாமல் இருந்தேன். அதனாலே எனக்கு நண்பர்கள் இல்லை. எனக்கு கிடைத்த ஒரு வரம், அந்த காலத்திலே எங்கள் கல்லூரியில இருந்த நூலகம், லைப்ரரி தான் எனக்கு நண்பனாக இருந்தான். அதில் இருந்த நூல்களை நான் பெரும்பாலும் முழுமையான தமிழ் நூல்கள் முழுவதையும் படித்திருக்கிறேன். அப்படி படிக்கிற பொழுதுதான் புராண நூல்களை படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இப்போ எல்லாம் மறந்து போய்விட்டாலும் அங்கங்கு அந்த கதைகள் இருந்தது ஞாபகத்திலே இருக்கிறது. புராண கதைகளை வாங்கி படித்து பாருங்கள். தமிழிலே கார்த்திகேயன் என்று ஒருவர் அதை புராணங்களை எழுதுவார். நல்ல எளிமையாக எழுதுவார், எல்லாருக்கும் விளங்கத்தக்கதாக எழுதுவார். அப்படி புராணங்களை படிப்பதன் மூலம்தான் நாங்கள் படிக்கிற தத்துவங்களுடைய சில உண்மைகளுக்கான நிரூபணங்களை பெற முடியும். அப்படிப்பட்ட நிரூபணங்களிலே 2 நிரூபணங்களை சொல்கிறார். ஒன்று, தக்கனுடைய வேள்வியை இறைவன் நாசம் செய்தது. அடுத்தது பெரிய புராணத்திலே வரக்கூடியதாகிய சண்டிகேஸ்வரருக்கு சண்டிகேஸ்வர பதம் வழங்கியது. அது பதங்களிலே சண்டிகேஸ்வரர் என்பது அவருடைய பெயர் அல்ல, சண்டிகேஸ்வரர் என்கின்ற ஒரு பதம், அதாவது இறைவனுடைய பூசை திரவியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற உரிமை அந்த ஒரு அவருக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட அந்த 2 கதையை சொல்லி இறை வழிபாட்டிலே சிவனை நினைந்து வழிபாடு செய்கிற பொழுது, உண்மையாக மனமொன்றி செய்கிற பொழுது தவறளித்தால் கூட அது சரியாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி நினையாமல் செய்கிற பொழுது சரி செய்தால் கூட பிழையாக ஆகும் என்பதைத்தான் இங்கே சொல்லி முடிக்கிறார்கள்.
மூன்றாம் குறிப்பு, நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆய்த்து. சண்டீச நாயனார் மானுடர், பாலிய பருவம் உள்ளவர். அவர் செய்தது கொலைப்பாதகம். ஆயினும் அப்பாதகம் தனது வன்மையால் அவருக்கு பயனளிக்க இயலாததாயிற்று. எல்லாம் வல்ல சிவபெருமான் அவர் அன்பின் செயலை அறிந்து புண்ணியமாக கொண்டு அதற்கு பயனாக சண்டீச பதத்தை அருளினார். இதனால் பாவகர்மம் செய்பவனது மென்மை பற்றி என்று கொள்பவனது மென்மை பற்றி பயன் தரும் என்பது பெறப்படும். மூன்று விஷயம் இந்த புராணத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு காரியம் செய்யப்படுகிற பொழுது அந்த காரியத்தினுடைய வன்மை தன்மையிலே இல்லை, அந்த காரியத்தினுடைய பயன்பாடு என்பது செய்கிறவருடைய வன்மை தன்மையிலேயும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வத்தினுடைய வன்மை தன்மையிலே தான் அந்த பயன்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதற்கான நிறுவனமாகத்தான் இந்த கதையை சொல்லுகிறார். பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று பாடல் இருக்கிறது. நாம சார்ந்த உயர்வுகள் செய்கிற பொழுதுதான் பரிசு கொடுப்போம். இவன் பாதகத்துக்கே பரிசு கொடுத்த ஆள் என்று சொல்லுவதாகிய அந்த பாடல் வரி இருக்கிறது. ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த புராண நிறுவனத்தோடு இந்த கதையை சொல்லி அந்த உண்மையை நிறுவுகிறார். பொழிப்புரை. புண்ணிய பாவங்கள் பயன் தருவது செய்பவர் அல்லது செய்த வினைகளின் வன்மை மென்மை பற்றி அன்று, கொள்பவரது வன்மை மென்மை பற்றியேயாம். அதற்கு தக்கனும் சண்டீச நாயனாருமே சான்றாவர். ஆதலால் சிவபிரானுடைய திருவடி பூசையே அன்போடும் செய்யற்பாலது. பாடல் 119 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு சிவனடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் என்பதை ஓமை முகத்தால் விளக்கல். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி, நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆய்த்தே. பொழிப்புரை. புண்ணிய பாவங்கள் பயன் தருவது செய்பவர் அல்லது செய்த வினைகளின் வன்மை மென்மை பற்றி அன்று, கொள்பவரது வன்மை மென்மை பற்றியேயாம். அதற்கு தக்கனும் சண்டீச நாயனாருமே சான்றாவர். ஆதலால் சிவபிரானுடைய திருவடி பூசையே அன்போடும் செய்யற்பாலது. அடுத்த பாடல் போறதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல் கொடுக்கிறாருங்க, ஒரு அட்டவணை கொடுக்கிறாரு. மூன்றாவது பாகமான தரணியோடு தராபதி போல தரும் அப்படின்ற, அதாவது முதல் பாடலிலே இருக்கிறதை பகுதி பகுதியாக பிரித்து அதற்குத்தான் விளக்கங்கள் சொல்லி கொண்டு போறார். இது மூன்றாவது பகுதி, தரணியோடு தராபதி போல தரும். தராபதி என்பது இங்கே அரசனை குறிக்கிறது. அந்த விவரம் சொல்ல போகிறார். படியுங்கள். 2ஆம் அதிகரணத்துல 94வது பாடல், அதுல வருதுங்க அந்த வரி, தரணியோடு தராபதி போல தரும். இதில் அடங்கிய கருத்துக்கள்: முதல்வன் வினைப்பயனை தராபதி போல தருவன் என்பதனை பாடல் 120 முதல் 122 வரை சொல்கிறார். அதற்குள் உயிர்கள் யாவுக்கும் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையால் அணையும் என்பதனை பாடல் 120 மூலமும், மேலதனை ஓமை முகத்தால் விளக்கல் அரசன் செயலும் ஓமை முகத்தால் விளக்கல் 121 மூலமும், அரசன் செயலும் முதல்வன் ஆணை வழிபட்டது என்பதனை பாடல் 122 மூலமும், முதல்வன் வினைப்பயனை தரணி போல தருவன் என்பதனை பாடல் 123 முதல் 125 வரை தருகிறார். அதில் முதல்வன் தரணி போல் இன்ப துன்பங்களை நுகர்வித்து இருவினையை போக்குவன் என்பதனை 123 மூலமும், முதல்வன் தரணி போல துன்பத்தை நுகர்வித்து பாவத்தை போக்கும் முறைமையை விளக்கல் என்பதனை பாடல் 124 மூலமும், முதல்வன் தரணி போல இன்ப துன்பங்களை நுகர்வித்து புண்ணிய பாவங்களை போக்கும் முறைமையை விளக்கல் 125 மூலமும் சொல்கிறார். அதாவது பின்னாலே வரப்போகிற பாடல்கள்
என்ன ஒழுங்கிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற பட்டியலை தந்திருக்கிறார். நாங்கள் இதிலே வைத்து விளங்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்தந்த பாடல் முகப்பிலேயே அதை வைத்து விளங்கலாம் என்றபடியால் நாங்கள் அடுத்த பாடலுக்குள்ளே நுழையலாம். பாடல் 120. பாடல் தலைப்பு, மூல தலைப்பு முதல்வன் வினைப்பயனை தராபதி போல தருவன் என்பது. இந்த பாடல் தலைப்பு, உயிர்கள் யாவுக்கும் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையால் அணையும். உயிர்கள் யாவற்றுக்கும் இன்பமும் துன்பமும் இறைவனுடைய ஆணையினால்தான் நிகழும் என்பதை சொல்ல போகிறார். மறைகள் ஈசன் சொல், அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம். இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் முறையும் மாபதிகள் உம்பர் உலகங்கள். யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் ஏய்வதாகும். பொருளுரை. மறைகள் ஈசன் சொல், வேதாகமங்கள் சிவபெருமான் அருடைய வாக்குகளாம். அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மாநிறையம். அவ்வாக்குகளின்படி நடவாத உயிர்களை தண்டித்தற் பொருட்டு அவனால் அமைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் பெரிய நரகங்களாம். இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் முறையும் மாபதிகள் உம்பர் உலகங்கள். அவ்வேதாகமங்களில் விதித்த விதிகளின்படி நடப்போர் செல்வத்தோடும் வாழ்கின்ற மேன்மை உடைய இடங்கள் மேலுள்ள சொர்க்கம் முதலியனவாம். யோனிக்கெல்லாம் இன்ப துன்பங்கள் இறைவன் ஆணையினால் ஏய்வது ஆகும். இச்சர்க்க நரகங்களை அடையும் உயிர்களுக்கே அன்றி எல்லா உயிர்களுக்கும் இன்பமும் துன்பமும் முதல்வன் ஆணையினால் வந்து கூடுவதாகும். இதிலே என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை பேணுவதற்காக அல்லது நல்லபடி நடத்துவதற்காக சில சட்டங்களை போடுவான். சட்டங்கள் போடப்படுவது நாட்டை நல்வழிப்படுத்தி, நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தி உயர்வடைய செய்வதற்காகத்தான் சட்டங்கள் போடப்படும். அப்படி இறைவனும் சில சட்டங்களை போட்டிருக்கிறான். நன்மை தீமை பற்றிய சட்டங்களை போட்டிருக்கிறான். அந்த சட்டங்கள் வேத ஆகமங்களுக்குள்ளே பொருந்தி கிடக்கின்றன. நம்முடைய வேதாகமங்கள் பல விஷயங்களுக்கு மூல நூலாக இருக்கின்றன. எங்களுக்கு இப்பொழுது அந்த நூல் பயிற்சியும் இல்லை, அந்த நூல் பயிற்சியினுடைய பயனை அனுபவிக்கிற ஆற்றலும் இல்லாதவர்களாக போய்விட்டோம். ஆனால் வேதாகமங்களுடைய பயன்பாடு என்னவென்றால், இந்த தர்மங்கள் பற்றிய செய்திகளையும் வேதாகமங்கள் தான் வகுத்து தருகின்றன. அதனாலேதான் வேதங்களை சுருதியை முதலாக கொண்டவர்கள் போல ஸ்மிருதியை முதலாக கொண்ட சமயத்தவர்களும் இருக்கிறார்கள். காஞ்சி மடம் போன்றவை ஸ்மிருதி. ஸ்மிருதி என்றால் தர்ம சாஸ்திரம். இதில இருந்து வடித்தெடுத்து அதை தனியே வைத்து அதை பேணுவார்கள். அப்படி ஒரு அரசன் எப்படி நாட்டு மக்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சட்டங்களை அமைக்கிறானோ, அப்படி இறைவனும் தன்னுடைய அடியவர்கள் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வேதாகமங்களிலே தர்மங்களை விதித்திருக்கிறான். இப்போ ஒரு அரசன் தான் விதித்த சட்டங்கள், அதாவது மக்களுடைய நன்மை நோக்கி தான் விதித்த சட்டங்களை மக்களிலே யாராவது ஒரு சிலர் மீறுகிற பொழுது அவர்களுக்கு தண்டிப்பான். எப்படி தண்டிப்பான்? சிறை முதலியவற்றிலே போட்டு அவர்களை தண்டிப்பான். அப்படி இல்லாமல் அந்த அறநெறிப்படி நடக்கிறவர்களுக்கு பதவிகள் பரிசுகள் கொடுத்து அவர்களை பாராட்டுவான். இது உலகியலிலே நடக்கிற உண்மை. எவரானாலும் அரசன் விதித்த சட்டங்களுக்கு மாறாக நடந்தால் தண்டனை கிடைக்கும், அதோடு பொருந்தி நடந்தால் பாராட்டு கிடைக்கும். இது நமக்கு தெரியும். இதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இதே போலத்தான் இறைவனால் வேதாகமங்களிலே விதிக்கப்பட்ட அந்த நல்ல செய்திகளை யாராவது ஒருவர் கடைபிடிக்காமல் விட்டால் அவர்களுக்கு நரகம் போன்ற தண்டனைகளை வழங்குவான். நிரயம் என்பது நரகத்தை குறிக்கிற ஒரு சொல். நரகத்துக்குள்ளே போய் விழுந்து கிடந்து, அது நரகத்திலே பல வகையான நரகங்கள் உண்டு என்கிறார்கள். அந்த நரகங்களுக்குள்ளே போய் விழுந்து கிடந்து துன்பங்களை அனுபவித்து திருந்தி வெளியிலே வருவார்கள். அப்படி இல்லை, அந்த தர்மங்களின்படி நடக்கிறவர்கள், அதை பொருந்தி நடக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால்,
எல்லா இன்பங்களும் கிடைக்கக்கூடியதாகிய சொர்க்கத்திலே போய் பிறக்கிற பிறவி கிடைக்கும். அது அந்த ரெண்டு பிறவியையும், அதாவது அறமீறியவர்களுக்கான நரக பிறவியை கொடுப்பவனும் ஆண்டவன் தான், சிவபெருமான் தான். அப்படி இல்லாமல் அறத்தின் வழி நின்றவர்களாகிய அவர்களுக்கு சொர்க்கங்களை கொடுப்பவனும் இறைவன் ஆகிய சிவபெருமான் தான். இது ரெண்டும் தான். எப்படி ஒரு அரசன் தன் நாட்டிலே செயல்படுகிறானோ அதுபோல அரசனும் செயல்படுவான். இதை மாறி சொல்ல வேண்டுமானால், எப்படி இறைவன் அப்படி செயல்பட்டானோ அதை போலத்தான் ஒரு அரசனும் செயல்படுகிறான். அரசனை பார்த்து இறைவன் செய்யவில்லை, இறைவனுடைய அந்த நிர்வாக வழக்கத்தை பார்த்துத்தான் அரசன் செய்தான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிங்கள். குறிப்புரை. யோனிக்கெல்லாம் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையினால் இயைவது ஸ்வர்க்க நரக வாசிகளுக்கே அன்றி பாடல் 112 செய்யுளில் கூறியவாறு இவ்வுலகத்தோர்க்கும் ஏனையோருக்குமாம் என்பார். யோனிக்கெல்லாம் என்றார். யோனிக்கெல்லாம் என்று போட்டதற்கு காரணம் சொர்க்க நரக வாசிகளுக்கு மட்டும் இல்லை, இவ்வுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் இறைவன் அப்படித்தான் பரிசும் கொடுப்பான், பாதகமும் கொடுப்பான். பரிசு கொடுப்பது என்பது சொர்க்கம் முதலிய பகுதிகளிலே பிறக்கச் செய்தல், பாதகம் என்பது நரகம் முதலிய பகுதிகளிலே பிறக்கச் செய்தல் என்று அதை விளக்கப்படுத்துகிறார். யோனிக்கெல்லாம் யோனிகளை உடைய எல்லா உயிர்களுக்கும். யோனி என்பது தேகம், ஷரீரம் என்பதனை குறிக்கும். அவை பூத பரிணாம பூதசார பூத சரீரங்கள். செய்யுள் 126 பார்க்கவும் அப்படின்னு சொல்றாங்க. 3 வகையான சரீரங்களை இறைவன் கொடுக்கிறான். என்னென்ன? பூத பரிணாம சரீரம், பூதசார சரீரம், அடுத்தது பூத சரீரங்கள். பூத சரீரம் நாங்கள் பெற்றதெல்லாம் பூத சரீரங்கள். நேரடியாக பஞ்சபூதங்களுடைய கலப்பினால் ஏற்பட்ட சரீரம் தான் நம்முடைய சரீரம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய 5ம் எங்கள் உடம்பிலே கலந்திருக்கிறது. ஆகவே பூதங்களால் ஆக்கப்பட்ட சரீரம். அதனால்தான் மரணத்தின் போது நாங்கள் பழையபடி இந்த சரீரத்தை பூதங்களுக்கு பகிர்ந்தளித்து விடுகிறோம். நெருப்பிலே போட்டு எரிக்கிறது என்கின்ற எங்களுடைய மரபிலே நீருக்கு கொஞ்சம் போகும், நிலத்துக்கு கொஞ்சம் போகும், ஆகாயத்துக்கு கொஞ்சம் போகும், காற்றுக்கு கொஞ்சம் போகும். இப்படி பஞ்சபூதத்துக்கும் இந்த உடம்பை பகிர்ந்து கொடுத்து விடுவது. ஏனென்றால் பஞ்சபூதம் தான் இந்த உடம்பை நமக்கு தந்தன. ஆகவே அதனுடைய உயிர் இருக்கும் மட்டும்தான் அதனுடைய தேவை இருக்கும். உயிர் இல்லாமல் போய்விட்டால் உடம்பை கடைசியிலே பஞ்சபூதத்துக்கும் கொடுப்பது. அதான் எலும்பு முதலியவற்றை வைத்து நீரிலே கரைக்கிறது என்று நீருக்கும் ஒரு பங்கு கொடுப்பது என்பதை சைவர்கள் ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பஞ்சபூதங்களுடைய தொடர்பினாலே ஏற்பட்ட இந்த உடம்புக்கு நேரடியாக அந்த தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே இதை பூத சரீரம் என்கிறார்கள். அடுத்த சரீரம் பூதசார சரீரம் என்கிறார்கள். நேரடியாக பஞ்சபூதம் கலப்பதில்லை, அந்த பஞ்சபூதங்களினுடைய சாராம்சம் மட்டும் கலந்திருக்கும். அப்படி கலந்திருக்கக்கூடிய சரீரத்தை தான் பூதசார சரீரம் என்கிறார்கள். அடுத்தது என்ன? 3வது பூத பரிணாம சரீரம். பூதம் மாற்றமடைந்து வரக்கூடியதாகிய இன்னொரு சரீரம். நேரடி பூதமும் இல்லை, அதனுடைய சாரமும் இல்லை, அதனுடைய பரிணாமத்தினாலே விளையக்கூடிய சரீரம் என்று 3 வகை சரீரங்கள் இருக்கின்றன என்கிறார். பூத சரீரம் தான் நாங்கள் இவ்வுலகத்தில் வாழ்வது. மற்ற 2ம் மற்றைய உலகங்களிலே வாழ்வதற்கு நமக்கு கிடைக்கிற அந்த சரீரங்கள் என்று அதற்கு பொருள் கொள்வார்கள். யோனிக்கெல்லாம் யோனிகளை உடைய எல்லா உயிர்களுக்கும். யோனி என்றால் தேகம் அல்லது சரீரம். அவை பூத பரிணாம பூதசார பூத சரீரங்கள். பொழிப்புரை. வேதாகமங்கள் முதல்வன் அருளிய வாக்குகள். அவ்வாக்குகளின்படி ஒழுகாதார் தண்டிக்கப்படும் சிறைச்சாலைகள் நரகங்களாம். அவற்றின்படி ஒழுகுவோர் சுகம் பெற்று வாழ்கின்ற இடம் சொர்க்கம். சொர்க்கம் முதலிய மேலுலகங்களாம். இஸ்வர்க்க நரகவாசிகளுக்கே அன்றி எல்லா உயிர்களுக்கும் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையால் பொருந்துவனவாம். சொர்க்க நரகவாசிகளுக்கு தான் இவை இந்த உடம்புகள் கிடைத்தது என்றால் அப்படி அல்ல. எல்லா உயிர்களுக்கும் அவை செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த உடம்புகள் வந்து அமையும்
என்று சொல்கிறார். பாடல் 120 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு உயிர்கள் யாவுக்கும் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையால் அணையும். மறைகள் ஈசன் சொல் அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சிறைகள் மா நிறையம். இட்ட பணி செய்வோர் செல்வத்தோடும் முறையும் மா பதிகள் உம்பர் உலகங்கள். யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இயைவதாகும். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நரகம் சொர்க்கம் சொல்லுகிற பொழுது பன்மையிலே தான் சொல்லுகிறார்கள். அப்படியாவது நரகம் பல வகைப்பட்ட நரகங்கள் உண்டு, அதுபோல சொர்க்கத்திலேயும் பல வகைப்பட்ட சொர்க்கங்கள் உண்டு என்பதை குறிப்பதற்காகத்தான். மேலுலகம் என்று சொல்லப்படுகிற சொர்க்கங்களிலே வேறு வேறு வகைப்பட்ட சொர்க்கங்கள் உண்டு, அவை எல்லாம் பதங்கள் என்று சொல்லப்படுபவை என்பதை குறிப்பதற்காகத்தான் அப்படி பன்மை நோக்கி சொல்லுகிறார்கள். பொழிப்புரை. வேதாகமங்கள் முதல்வன் அருளிய வாக்குகள். அவ்வாக்குகளின்படி ஒழுகாதார் தண்டிக்கப்படும் சிறைச்சாலைகள் நரகங்களாம். அவற்றின்படி ஒழுகுவோர் சுகம் பெற்று வாழ்கின்ற இடம் ஸ்வர்க்கம் முதலிய மேல் உலகங்களாம். இஸ்வர்க்க நரகவாசிகளுக்கே அன்றி எல்லா உயிர்களுக்கும் இன்ப துன்பங்கள் முதல்வன் ஆணையால் பொருந்துவனவாம். பாடல் 121. பாடல் தலைப்பு மேலதனை ஓமை முகத்தால் விளக்கல். மேலதனை என்றால் முதல் பாட்டிலே சொன்னதை இப்பொழுது உவமை முகத்தாலே சொல்ல போகிறார். ஆணையால் அவனி மன்னன் அருமுறை முறை செய்யாரை ஆணையில் தண்டம் செய்தும் அரும் சிறையிட்டும் வைப்பன். ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன் எங்கும் ஆணையே ஆணையே காண். இப்படி ஒரு அரசன் தன் வகுத்த சட்டங்களின்படி நடக்கிறவர்களுக்கு தகுதிகளை கொடுப்பான், நடக்காதவர்களுக்கு தண்டனை கொடுப்பான். இதுதான் அரசனுடைய ஆணை. இதே போலத்தான் இறைவனுடைய ஆணையும் இயங்கும் என்கிறார். பொருளுரை. அவனி மன்னன் பூமியில் வாழும் அரசன் ஆணையால் தமது அதிகார சக்தியால் அமைத்த அருமறை முறை செய்யாரை, அரிய விதிப்படி நடவாதவரை ஆணையின் தண்டம் செய்தும் அரும் சிறை இட்டும் வைப்பன். தனது அதிகார சக்தியாலே தண்டித்தும் பொறுத்தற்கரிய சிறைச்சாலையில் இட்டும் வைப்பன். ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன். அவ்விதியின் வழி நடப்போர்க்கு கிடைத்தற்கரிய ஊர்களும் செல்வமும் கொடுத்து தன் கீழ் அதிகாரம் செய்யவும் வைப்பன். எங்கும் தன் ஆணையால் இவற்றை கொடுப்பது மட்டுமல்ல, நல்லுலகங்களிலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதான அந்த விஷயங்களை தன் வழி நடக்கிறவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, சில எல்லைகளுக்குள்ளே அவர்கள் ஆணை செல்லக்கூடிய வகையிலேயும் அவர்களை ஆக்குவான். நாங்கள் இந்த பின்னும் படித்தோம், அதாவது ஆனந்த தேவர், ஸ்ரீகண்டருத்திரர் எல்லாம் ஆன்மாக்கள் தான், ஆனால் அவற்றுக்கு அதிகார சக்தியை கொடுப்பான். ஆகவே ஆணையால் இவற்றுக்கு உயர்வு கொடுப்பது மட்டுமல்ல, ஆணையிடுகிற அந்த சக்தியையும் அவர்களுக்கு கொடுப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கும் ஆணையே ஆணையே காண். ராஜ்யம் எங்கும் அவ்வதிகார சக்தியே யாவரையும் வாழ்விப்பதும் தண்டிப்பதும் ஆகும். அதுபோல முதல்வன் இடத்தும் கண்டுகொள்க. அரசனிடம் இருக்கக்கூடிய ஆணைதான் ஒருவரை வாழ்விக்கவும் செய்யும், தண்டிக்கவும் செய்யும். அதுபோலத்தான் இறைவனிடத்திலேயும் நடக்கிறது என்கிறார். குறிப்புரை. அரசன் வாழ்வித்தலும் தண்டித்தலும் தனது அதிகார சக்தியினால் செய்வது போல முதல்வனும் இன்ப துன்பங்களை தனது ஆணையினால் ஊட்டுவன் என்பது. அரசனது அதிகார சக்தி, அரசன் எப்படி தண்டனை தன் அதிகார சக்தியால் தண்டனையையும் நல்ல பதங்களையும் கொடுக்கிறானோ அது போலத்தான் இறைவனும் கொடுப்பான் என்று அந்த உவமை முகத்தால் காட்டுகிறார். அரசனது அதிகார சக்தி முதல்வனது ஆணைக்கு உவமையாகும். அதான் இப்போ எதுக்கு உவமை என்று கேட்டால், அரசனுடைய அதிகார சக்தி முதல்வருடைய ஆணைக்கு,
அரசன் அல்ல, அரசனுடைய அதிகார சக்தி, அவனுடைய அந்த ஆர்டர் பண்ணுகிற அந்த உரிமை இருக்கிறதே, அது இறைவனுடைய ஆணைக்கு உவமையாக கருதப்படும் என்கிறார். பொழிப்புரை. கட்டளைப்படி நடவாதவரை அரசன் தனது அதிகார சக்தியினாலே தண்டிப்பன். கட்டளைப்படி நடப்போரை அவ்வதிகார சக்தியினாலே வாழ்விப்பன். ராஜ்யம் எங்கும் இவ்வதிகார சக்தியினால் யாவரையும் வாழ்வித்தலும் தண்டித்தலும் செய்வன். முதல்வனும் அதுபோலவே செய்வன். அரசனுடைய ஆணை தண்டிக்கவும் செய்யும், வாழ்விக்கவும் செய்யும். அதுபோலத்தான் முதல்வனும் தர்மங்களை விட்டு மீறி நடக்கிறவர்களை தண்டிக்கவும் செய்வான், ஒத்து நடக்கிறவர்களை வாழ்விக்கவும் செய்வான் என்கிறார். பாடல் 121 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு மேலதனை ஓமை முகத்தால் விளக்கல். ஆணையால் அவனி மன்னன் அருமறை முறை செய்யாரை ஆணையிற் தண்டம் செய்தும் அரும் சிறை இட்டும் வைப்பன். ஆணையின் வழி செல்வோருக்கு அரும்பதி செல்வம் நல்கி ஆணையும் வைப்பன் எங்கும் ஆணையே ஆணையே காண். சரி, இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.